வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். ஒரு கேள்வி. இஸ் அ ஸ்பாயில் ஓ பேட் லக்னம் இஸ் பெர்மனன்ட் இன் அவர் லைஃப்? ஓகே, இது என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அந்த கெட்டுப்போன லக்னம் அப்படின்றது நிரந்தரமான ஒரு விஷயமாகவே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். அந்த லக்னம் உங்களை பிரதிபலிக்கும். நீங்க தான் அந்த லக்னம். உங்களுடைய லக்னத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா, நீங்க அளவுக்கு மீறின கோபக்காரரா இருப்பீங்க. அதே ஒரு மகர லக்னமாக இருக்கீங்க, லக்னத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னாக்கா, உங்களுடைய கோபத்தினால நிறைய இழப்புகளை நீங்க சந்திச்சுக்கிட்டு வருவீங்க. ஏனென்றால் மகரத்துல செவ்வாய் வந்து உச்சமா இருப்பாரு. செவ்வாய்னா யாருங்க? தன்னை செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு 25 வயது ஆண், கோபக்காரன், அவசரம் கொடுக்க டென்ஷன் ஆனோன்னு போய் குத்திட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் தான் ஐயோ என்ன போய் குத்திட்டுமே அப்படின்னா அதுக்கு பிறகு யோசிப்பாங்க. நான் இடையில இல்லை, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இதனை பற்றியான சில ஆராய்ச்சிகள் செய்யும்பொழுது அந்த யாரெல்லாம் இதில் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி சிறையில் இருக்கிறவங்க கிட்ட போய் பண்ணும்போது எப்படி பண்ணனே தெரியல, நானா பண்ணேன் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூ டிவியில் கொடுத்துருந்தாரு. அந்த அந்த சம்மந்தப்பட்ட அந்த கைதி வந்து அப்படி தான் சொல்லுவாங்க, இது நான் பண்ணனானே தெரியல டாக்டர், நான் தான் பண்ணேன்றாங்க, எப்படி தான் நான் அப்படி பண்ணேன்னு தெரியல. இந்த மாதிரியான ஒரு தன்னிலை மறந்த கோபம், தன்னிலை மறந்த அவசரத்தன்மையை லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வாழ்நாள் முழுக்கவும் கொடுப்பார். அதற்கு பிறகு அவருடைய தசை வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப மோசமான அளவுக்கு அதிகமான கோபம், ப்ரெஷர், இது மாதிரியான தன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். ஓகே, இதுவே வந்து லக்னத்தில் குரு உச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குருவின் தன்மை என்னது? முதல்ல நல்லவர், அந்தனர், ஒரு கோயில் குருக்களை போல செயல்படக்கூடிய ஒருத்தர், பிறருக்கு கெடுதல் பண்ண மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மனநிலையில் இருக்கிற ஒரு குரு லக்னத்துல இருந்தா நீங்க ஏமாலியா இருப்பீங்க. உங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடலாம். எனக்கு பசிக்குது, கையில காசு இல்லை அப்படின்னு சொன்னேன்னா உங்க பாக்கெட்ல இருக்கிற 50 வெள்ளி எடுத்து எனக்கு கொடுத்துட்டு நீங்க பட்டினியா இருப்பீங்க. இது லக்னத்துல குரு இருக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு. அடுத்து லக்னத்துல சுக்கிரன். லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறவங்கள நீங்க பார்க்கும் போதே ஒரு ஈர்ப்பாவே இருப்பாங்க. யாரெல்லாம் ஒரு மாதிரி பெருசா சொல்ற மாதிரி இல்லைங்க, ஆனா அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி அப்படியே ஈர்ப்பாவே இருக்குன்றீங்கல்ல, அவங்க லக்னத்திலேயோ ராசியிலேயோ அல்லது ஃபர்ஸ்ட் வந்து லக்னம் தான் கேட்டீங்க. லக்னத்துல வந்து நிச்சயமாக சுக்கிரன் இருக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட லக்னமாக இருப்பாங்க. சரி, சந்திரன். இந்த சந்திரன் மட்டும் ஒரு மாதிரியான விதிவிலக்கான ஒரு பிளானட். ஒளியோடு இருக்கும் பொழுது குருவை விட பெரிய சுபர். ஒளி இல்லாம இருக்கும்போது சனிக்கு நிகரான பாவரா வந்துருவார். ஓகேங்களா? அவரு இருக்கும் இடத்தை பொறுத்து. அப்ப இந்த இடத்துல சந்திரன் ஒளியாக இருக்கும் பொழுது குருக்கு நிகராக கெட்டு, ஒளி இல்லாம இருக்கிறப்ப சனிக்கு நிகராக பண்ணிடுவாரு. சனி லக்னத்துல இருக்காரு. ஓகே, இங்கதான் முரண்பாடுகள் வரும். சனிக்கு வந்து பல குணங்கள் இருக்கு. அதுல அவருடைய முதன்மை நன்மையான குணம் ஆன்மீகம், சுத்தமான ஆன்மீகம். ஒரு அந்த தன்னிலையற்ற சுயநலம் இல்லாத ஆன்மீகத்தை சனி கொடுப்பார். இன்னொரு அடுத்த நிலையில அதே சனியை பயங்கர சுயநலமா உங்களை மாத்துவாரு. உங்களோட லுக்கு, அந்த பாடியோட அந்த அந்த ஷேப்பை வந்து அப்படியே மாத்துவார் அவருக்கு ஏற்ற மாதிரி. ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். அதே சுப அமைப்புல சனி இருக்கும் பொழுது அவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும். என்ன மாதிரி பிடிவாத குணம்? தானும் ஒரு கெட்டது செய்ய மாட்டாங்க, தன்னை சுத்தி இருக்கிறவங்க கெட்டது செஞ்சாலும் அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது ஒரு கேட்டகரியா இருப்பாங்க. உயரம் குறைந்தவர்களாக இருப்பாங்க, நிதானமானவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்க இருப்பாங்க. இந்த இடத்துல தான் இன்னொரு விஷயம், தன்னோட 1000 வெள்ளி வர்றதை பத்தி கவலைப்படாம இன்னொருத்தருக்கு வர 100 வெள்ளியை பத்தி ரொம்ப பெரிய கவலைப்பட்டு இருப்பாங்க. இது மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சனியை லக்னத்துல கொண்டவங்க. அடுத்ததாக புதன். நான் அந்த ஆர்டர்ல வரல, அப்படியே பேசிட்டு இருக்கேன். ஓகே, புதன். புதன் உங்களுக்கு தெரியும், ஒரு புத்திகாரகன். லக்னத்துல புதன் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து திக்பலம். குருவும் புதனும் லக்னத்துல திக்பலம் அடைவாங்க. ஸோ திக்பலம்னா என்னது? ஆட்சிக்கு நிகரான ஒரு பலம். இந்த பலத்தை புதன் லக்னத்தில் அடைவார். அவர் யாரு? பயங்கர புத்திசாலியா இருப்பாரு. அவரை உங்களால ஏமாற்றவே முடியாது. மீறி ஏமாறுறாருன்னா அவருக்கு தெரியும் நம்மளை ஏமாத்துறாங்க, ஏதோ பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சே ஏமாறக்கூடியவராக இருப்பாரு. ஆனா பயங்கர புத்திசாலியா இருப்பாரு. லக்னத்தில் புதன், எந்த லக்னம், மேஷ விருச்சிக லக்னத்துல புதன் இருந்தாலும் கூட புதன் வந்து அந்த தன்னுடைய காரகமான அறிவை அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு. சரி, அடுத்ததாக சூரியனை மிஸ் பண்றோமா? சூரியன் வந்து லக்னத்துல மோஸ்ட்லி இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு சூடான பிளானட்டா. அந்த சூடான பிளானட் லக்னத்துல இருக்கும்பொழுது நமக்கு மூளை சார்ந்த சில சில தன்மைகள், ஹீட்டு, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இயல்பாகவே லைஃப் லாங் இருக்கும். அது வந்து நீங்க கேட்ட கேள்வி என்ன, இது என்ன பெர்மனன்டா? ஆமா, பெர்மனன்ட், லைஃப் லாங் இருக்கும். நீங்க பிறந்த ஜாதகம் அப்படின்னு இருக்குல்ல, அந்த பிறந்த ஜாதகம் நீங்க பிறக்கும் போது அந்த சோலார் சிஸ்டத்துக்கு வெளியில இருந்து ஒரு ஸ்னாப் பண்ணா எதுவோ அதுதான் உங்களுடைய ஜாதகம் பிரதர். அந்த ஜாதகத்துல சூரியன் இங்க இருக்காரு அப்படின்றது நிரந்தரமா அதுதான், அங்கதான் சூரியன் இருப்பாரு.
அதுக்கப்புறம் கோச்சாரம் தசாபுத்தியின் அடிப்படையில் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு நகரும். ஆனாலும் அடிப்படையில் உங்களின் பிறந்த ஜாதகத்தை வச்சு தான் உங்களுடைய ஜாதகம் நிச்சயமாக நடைபெறும். ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி, ராகு கேதுவை விட்டுட்டோமே. கேது எல்லாவற்றிலும் ஒரு நிதானம், கேட்டது கேட்டு வேண்டாம்னு நினைச்சோன்னே கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையில வந்துருவாரு. ராகு இருக்கிறது சனியை விட கொஞ்சம் டல்லான ஒரு அமைப்பு தான். சனி இருக்கிறதே டல்லு, லக்னத்துல ராகு இருக்காரு, அவர் சுப அமைப்பா இல்லை. அதுலயும் ஒரு விதிவிலக்கு, மேஷம், ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், இந்த 5 இடங்கள்ல இருக்கும்பொழுது பருவாலையான விஷயங்களை தன்னுடைய தசையில, இதெல்லாம் தசையில தான் செய்வாங்க. ஓகேங்களா? ஆனாலும் லக்னத்துல ஒரு இருள் தன்மையான பிளானட்டான ராகு இருக்கக்கூடாது. சில தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுப்பார். ஓகேங்களா? எல்லாம் பேசிட்டோமா? சுக்கிரன், கேது, குரு, எல்லாம் பேசிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் என்பது நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது தான், மாறாது. சில பேர் லக்னத்துக்கு கோச்சாரம் அடிப்படுமான்னு கேட்பாங்க. கோச்சாரம்ன்றது வெறும் ராசிக்கு மட்டும்தான். சரிங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கும். வணக்கம்.